அரசியல் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஸ்கூல் டைம்ல கேட்டா அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி சினிமா டயலாக் சொல்லிட்டு போயிடுவோம். ரொம்ப வருஷம் கழிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சு சொந்த செலவுல பெட்ரோல் போட ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு. இந்த வாட்டி நான் ஓட்டே போடல, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நிறைய பேர் பெருமையா சொல்றது பார்த்திருப்பீங்க. ஆனா இது முட்டாள்தனன்னு எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. குடிக்கிற தண்ணில இருந்து பில்லுல கட்டுற ஜிஎஸ்டி வரைக்கும் ஃபுல்லா அரசியல் பரவி கிடக்குது. அதை புரிஞ்சுக்காம எனக்கு என்னன்னு கடந்து போறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ஓட் பண்ணாம அமைதியா இருந்தா அந்த அமைதியே கடைசியில உங்களுக்கு எதிரியா வந்து நிக்கும். ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும் போது அதை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி இன்னைக்கு பெருசானதுக்கு அப்புறம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்து இதுதான் அரசியல்னு தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு கூட்டமும் நம்ம கூட வளர்ந்துட்டு வர்றதுங்கிறதையும் மறந்துடாதீங்க. சின்ன விஷயம்தான், யாரையுமே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்கிறனால அவர் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய், பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. வெயிட் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, ஆழமா யோசிங்க, அதுக்கப்புறம் உங்க தலைவனை சூஸ் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க. வாழ்க ஜனநாயகம்.